பிரைஸ் லார்ட். இந்த நாளுக்காக நன்றி. இந்த காலை வேலையை கொடுத்த தேவாதி தேவன் நம் கர்த்தாதி கர்த்தருக்கு கொடான கோடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுப்போம். இந்த காலை வேலையில் ஆவியான நம்மளோட பேசுகிற வார்த்தைக்காக நன்றி சொல்வோம். இந்த வார்த்தை பரத்திலிருந்து நம்மளுக்கு ஆண்டவர் அதிலிருந்து வேத வாக்கியத்திலிருந்து பதிலை கொடுக்க போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். இந்த வார்த்தைக்கு விரோதமாக வானமண்டலத்தில் பொல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவானோட கண்கள், செவியல், சிந்தனை மண்டலங்கள் நாமங்கள்லாம் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துவோம். இந்த காலை வேளையில் ஆவியானவர் பேசுகிற வார்த்தைகள் 2 தெசலோனிக்கேயர் 3:6 மேலும் சகோதரரை, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறையின்படி நடவாமல் ஒழுங்கற்ற நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். ஆமீன். கர்த்தர் இதிலிருந்து நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறார், எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குறார் அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிக்கிறேன். சகோதரி நான் அந்த இடத்துல போட்டுக்கிறேன். எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த முறையில் நடக்கணும். மற்ற கற்றுக் கொடுக்காத சகோதரரோடு நடந்துக்கிட்டு அவங்களோட பழக்கத்தில் நடக்கிறது தவறு என்று கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுக்குறாரு. இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னவென்றுனா, நீங்கள் ஆவிக்குரிய ரீதியில் நடக்கிற பிள்ளைங்க ஆவிக்குரிய ரீதியில் கனெக்ட் பண்ணி ஆவிக்குரிய ரீதியில் இன்னும் அடுத்த லெவலுக்கு நம்ம என்ன வளரலாம், அடுத்த அபிஷேகம் நம்ம எப்படி பெற்றுக்கலாம், அந்நிய பாஷை பேசலாம், வைக்கானங்கள் வரங்களை பெற்றுக்கலாம், ஆவினுக்கு வரங்களை பெற்றுக்கலாம். நம்ம நடக்கும்போது நம்மளோட நிழல் பட்டு அடுத்தவங்களுக்கு சுகமாகணும், நம்ம நிழல் பட்டு வியாதிஸ்தர்கள் குணமாகணும், நம்ம நிழல் பட்டு நம்மள நமக்குள்ளே இருக்க பரிசுத்த ஆவியானவரோட நிழல் பட்டு மரித்தோரை எழுப்பக்கூடிய அந்த பரிசுத்த ஆவி எப்படி பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற தாகத்தோடு ஆவிக்குரிய ரீதி பிள்ளைகளோடு நீங்கள் சேர்ந்து கனெக்ட் ஆகுங்க. அதே நீங்கள் உலகத்துலேயும் மாமிசத்துலேயும் சேரும்போது அந்த மாமிச சிந்தனை, இன்னைக்கு ஒரு நாள் ஜெபிக்க வேணாம் வாயேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நம்மளும் சரி அவங்க கூப்பிட்றாங்களே, நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான நண்பராக போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓடிடுவோம். அப்போ ஓடும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா, அவங்களோட சிந்தனைகள் நம்மளுக்கு வரும். இன்றைக்கி ஒரு நாள் விட்டாச்சு, அப்பா நாளைக்கு என்ன பண்ணலாம், சரி இன்றைக்கும் அவங்களோட போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இப்படியே நம்ம பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருந்து நம்ம குறைய 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 நமக்கு அந்த ஆவிக்குரிய ரீதி வராமல் மாமிச சிந்தனை வரும். அதுக்காக தான் கர்த்தர் இந்த நாளில் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு, வார்த்தையில் கொடுத்துருக்காரு. நான் சொல்ல கிடையாது, நான் என்று சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றுமே கிடையாது. ஆவியானவர் சொல்லி கொண்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிற ஒவ்வொருத்தரோடு சேர்ந்து கனெக்ட் ஆகுங்க என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த காலை வேளையில் நம்ம ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிற ஒவ்வொருத்தரோடையும் சேர்ந்து கனெக்ட் ஆகும். அதுக்காக நாங்கள் மாமிச சிந்தனையில் இருக்கிறவங்களோட சேரக்கூடாதா, உங்களை சேரக்கூடாதுன்னு நான் சொல்ல கிடையாது. உங்களோட சேருங்க, உங்கள் அன்பை கொடுங்க. அந்த அன்பை எதிர்பார்த்து நீங்கள் சேராதீங்க. இந்த நாளில் பேசுகிறார். அவர் கொடுத்த வார்த்தை, அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன் என்று தேவன் கட்டளையிட்டிருக்கார். நான் இல்லை, தேவன் கட்டளையிட்டிருக்கார். நம்ம அதன் பிரகாரம் நடப்போம். கர்த்தரோட பிள்ளைகள், கர்த்தருக்குள்ளே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைன்னா அவரை போல நம்ம மாறணும், அவரை போல அவர் சிந்தனை உண்டாகணும் என்று இந்த காலை வேளையில் ஆவியானவர் பேசுகின்றார். ஏசப்பா, எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க, அதற்காக நன்றி செலுத்திக்கிறோம் டாடி. அப்பா, நாங்கள் ஆவிக்குரிய ரீதியில் இன்னும் நிறைய கனெக்ட் பண்ணி தகப்பனே, உங்கள் முகத்தை பார்க்கணும், உங்கள் சத்தத்தை கேட்கறதுக்கு எங்களை பழக்கி வைக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் டாடி. நன்றியோடு துதிக்கிறோம் டாடி, சொத்தரிக்கிறோம் டாடி. அப்போ இந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற வல்லமை ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கடந்து போக கிருபை செய்யுங்க. எங்களை விசேஷ ஞானத்தினால நிரப்பி யார் எப்படி என்ன என்று அறிந்து கொள்ள எங்களுக்கு ஞானத்தை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி சொத்தரிக்கிறோம். உங்களுடைய கிருபைக்குள்ள தகப்பனே, நாங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எல்லாத்துக்கும் துதிக்கு கனத்துக்கும் மகிமைக்கு நீங்கள் ஒரு பாத்திரம், நாங்கள் சிறுக நீங்கள் பெருகணும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.